காலையில் அறக்க பறக்க எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமையல் வேலை மட்டும் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டதுக்கப்புறம் கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு அப்படியே விட்டுட்டு தம்பியை பால் அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடு வந்து இன்னும் கண்ணு போடலை. அதனால் பார்த்திங்கன்னா பால் வந்து இன்னும் வாங்கிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலை ஃபஸ்ட்டு காய வச்சிடலாம். எப்பவுமே பார்த்திங்கன்னா பால் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா காய வைப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அடுப்புலேயே தான் வந்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாலை காய வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இங்கே இருக்கிறதெல்லாம் கழுவுறதுக்கெல்லாம் எடுத்து வந்து சிங்கில் போட்டுடலாம். ஏற்கனவே களைய வச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடலாம். அப்பப்போ பார்த்திங்கன்னா இந்த டப்பாலாம் தீரும்போது அப்பப்போ வந்திங்கன்னா எல்லாமே கையோட கழுவி வச்சுருவேன். கழுவ பார்த்திங்கன்னா அப்பப்போ கையோடு அது இருக்கிற இடத்துல வந்து வச்சுட்டு அப்படின்னாலே இந்த கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா நிறைய வந்து சேராது. இந்த ஃப்ளாஸ்க் பார்த்திங்கன்னா வேணும். இப்போ வந்து ஆள் வந்து காட்டுக்குள்ளே வேலை செய்கிற வந்திருக்கில்லாங்களா, அவங்களுக்கு வந்து காஃபி கொண்டு போகிறதுக்காக வேணும். இந்த காஃபி குடிச்சதுல இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. இந்த மார்கழி பனிக்கு பார்த்திங்கன்னா காலையில் எவ்வளோ நேரமே எழுந்திரிச்சாலும் வேலை வந்து அந்தளவுக்கு செய்ய முடியறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா பால் நல்லா காஞ்சிருச்சு, விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காலையில் தோசை சுடுறதுக்காக தனியாக எடுத்து கலக்க வச்சுருந்தது மாவு. இது பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வெங்காயம். இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஒரு குண்டால் வந்து எடுத்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வந்து சாயங்காலம் வந்து ஏதோ ஒன்று செய்யும்போது வந்து தேவைப்படும். மாவு இதே மாதிரி ரெண்டையும் வந்து உள்ளே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு டீ கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த வேலை எல்லாமே செய்ய போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான் வந்திருக்கு, அதனால் வந்து கொஞ்சமாக தான் வந்து போட்டுக்க போகிறோம். கொஞ்சமாக குடிச்சு பார்த்துக்கலாம் அளவாக இருக்கான்னு. எல்லாம் அளவாக இருக்குது. இந்த காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டு வேலையில் செய்யணும். இந்த தக்காளி கடையை பார்த்திங்கன்னா களை எடுக்கணும். 1-2 பில்லுகள் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம மல்லி உணியர்ந்து இல்லைங்களா அதை வச்சுருக்கிறேன், பிடுங்கி விட்டாச்சு. இப்போ அது களை வெட்டுறத பார்த்திங்கன்னா ஆள் வந்திருக்கு, அதை பார்த்திங்கன்னா களை வெட்டிகிட்டு இருக்காங்க.
இன்னும் ஈரம் கிடக்குது, அடியில் ஈரம். காஃபி பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வந்துட்டேன். இனி பார்த்திங்கன்னா எல்லாம் சிங்குக்குள்ளே நம்ம கழுவுறதுக்கெல்லாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது எல்லாமே கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி கட்டணும். காலையில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே கழுவுறது, கூட்டுறது, சாப்பாட்டு வேலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 8 மணிக்குள்ளே எல்லாம் முடிச்சிட்டு அப்படின்னா அந்த நாளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சமையல் கட்டு பக்கம் வரா மாதிரி இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா 8 மணிக்கு அப்புறமா இந்த வேலைகளை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மத்தியானம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற மாதிரியே இருக்கும். உங்களில் எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவி எடுத்து வச்சாச்சு. கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்க்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே கழுவி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா தரையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டி விட்டுட்டேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுது. இனி பார்த்திங்கன்னா மாடெல்லாம் தண்ணி கட்டணும். அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடை வந்து தண்ணி கட்டிடலாம். மணி பார்த்திங்கன்னா 10 போகுது. ஒவ்வொரு மாடை பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி கட்டி நிழலில் கட்டியாச்சு. இன்னத்த காலை வேலை பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு மேலே சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படின்னா காட்டுக்குள்ளே வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுகளை பராமரிக்கிறது, இந்த மாதிரியாக தான் இருக்கும். மாடுக்கு வந்து மேவு போடுறது, இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோவை எடுத்து போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.